ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாதா 2x2 காட்டன் ப்ளவுஸ் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கோடைய அளவு எடுத்துக்கங்க. ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரையிலும் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு இந்த கீழ் பகுதியை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். அது வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே விட்டுக்கலாம். கோடு கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல, அது நமக்கு அங்கே கட் பண்ண போகிறது கிடையாது. இன்ச்சு டேப் பண்ணி கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாடியோட உயரம் 13 இன்ச்சு வச்சுருக்கோம். எந்த பக்கமும் ஒரு 13 இன்ச்சு வச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போது அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்க்கும்போது ஜாக்கெட்டை நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். அந்த ஹார்மோல் ஷேப், ஷோல்டர், இந்த ஃப்ரண்ட்டு பேக் நெக்கு எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுக்கின்னு ஷோல்டர் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. அதில் பாதி அளவை இங்கே வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நெக்கோடைய வித்து பேக் நெக் இறக்கும். அடுத்தது அந்த கிராஸாக வச்சு இங்கே இன்ச்சு டேப்பை ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு 1/2 இன்ச் தான் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கடுத்தது பார்த்தா சைடில் ஹார்மோல் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஹார்மோல் என்ன அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை சமமாக வச்சுட்டு ஹார்மோல் ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்க்கணும். அந்த ஹார்மோல் முடியுது இல்லையா வளைவு, அது நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் வெட்டும் போது அதே அளவு இறக்கம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹார்மோல் இறக்கத்தும் பார்த்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, பாடியோட அளவு, செஸ்டோடைய அளவு எடுக்கணும். செஸ்டோடைய அளவு வந்து 3 ஸ்டெப்பாக எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்தா 36 இருக்குது செஸ்டோடைய அளவு. 36 நாளாக பிரித்து ஒரு பகுதியை வச்சுக்கணும். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு துணி வந்து அதை உள்ளுக்குள்ளே தையல் பிரித்து விடுறதுக்காக துணி விடுவோம் இல்லையா, அது. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு அளவு. இடுப்புடைய அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதை கரெக்டாக அதேமாதிரி நாளாக பிரித்து வச்சுக்கலாம். நாளாக பிரித்து வச்சுட்டு டாட் போடுறதுக்கு மட்டும் ஒரு 3/4 இன்ச்சு துணி விட்டுக்கலாம். இப்போது நெக்கு வளைக்கணும் இல்லையா, ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி போடாமல் ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் அனுபவம் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு பக்காவாக போட்டு காமிச்சிடுறேன். இது வந்து சைடில் ஒரு துணி மார்க்லேருந்து கோடு போட்டுட்டா ப்ளவுஸ் பேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரவுண்டு ஷேப் மட்டும் எடுத்துக்கலாம். ரவுண்டு ஷேப் அழகாக நல்லா வளைச்சி பக்காவாக எடுங்க. அப்போ தான் வந்து ஆர்மல் ஃபிட்டிங் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபிட்டிங் போட்டதுக்கப்புறமா. அதே மாதிரி நெக் ஷேப்பும் எடுத்துக்கோங்க. நெக்கில் வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்கொயர் நெக்கா, ரவுண்ட் நெக்கா, இல்லை லீஃப் நெக்கா, ஏதோ ஒரு நெக் வச்சுக்கலாம். இது வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க, ரவுண்ட் நெக் தான் வெட்ட போகிறோம். அவ்வளோதான், பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது அந்த ஷேப்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். நல்லா அழகாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும். ரவுண்டு வந்து நல்லா இருந்தால் தான் போட்டதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹார்மோலும் அதே மாதிரி தான். கரெக்டாக அந்த வளைவு கரெக்டாக எடுத்துக்கங்க. அப்போ தான் இந்த அக்கிள் கடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த நாச்சு போட்டுக்கலாம். இடுப்பு மடிக்கிறதுக்கான அளவுக்கும் செஸ்ட்டு பிடிக்கிறதுக்கான அளவுக்கும் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். பேக் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ அடுத்தது பேக் வச்சு பேக் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம். கரெக்டாக அந்த துணி வேஸ்ட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த ஆம்பல் வளைவு ஷேப் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கரெக்டாக அந்த பாயிண்டில் போட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கெட்லாம் துணி நிறைய மீறாது. கொஞ்சம் கவனமாக வெட்டிக்கிட்டிங்கன்னா துணி நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த மடிப்புக்கு நேராக ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கு பிறகு ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு அதே மாதிரி ஒரு கோடு போட்டுங்க ஷோல்டரில். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டுக்கு பேக் வடிவ ஃப்ரண்ட்டு பெருசாக போகாத அளவுக்கு நம்ம சுற்றி கோடு போட்டாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த பேக் வெட்டிக்கிறோம் பார்த்திங்க ஹார்ம் ஹோல், அந்த ஹார்ம் ஹோல் பேக் வெட்டிக்கிற அளவு ஃப்ரண்ட்டையும் வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெட்டும் போது. வெட்டியாச்சு. அது ஹார்ம் ஹோல் ஷேப் அப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டோம்னாக்கா ஃப்ரண்ட்டுடைய ஹார்ம் ஹோல் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வெட்டணும். ஃப்ரண்ட்டு நெக் வெட்டுறது வந்து இந்த பிசுரெல்லாம் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம். பிசுறு வெட்டிட்டோம்னாக்கா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதனால தான். அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வச்சுங்க. அதே மாதிரி இந்த நெக்கு வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷோல்டர் மார்க்கு, ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அந்த 1/2 இன்ச்சு எதுக்காகனாக்கா அக்கிளில் டாட் போடுவோம் இல்லையா ஆர்ம் ஹோலில், அந்த ஃப்ரண்ட்டில் அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கோடைய அளவு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் ஆல்ரெடி நம்ம அந்த பேக் வச்சு ஒரு கோடு போட்டு அளவு வச்சுருக்கோம். அந்த அளவுலேருந்து கரெக்டாக அந்த நெக்கு ஷேப் கரெக்டாக எடுத்து வைங்க. கரெக்டாக அந்த ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க. அந்த மடிப்புலேருந்து பேக்கோடைய அளவுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேருந்து ஒரு பட்டி ஜாயிண்ட்டாக வந்துடுமா, அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. ஃப்ரண்ட்டும் அந்த கீழே இருக்கிற பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க்கு. அந்த 1 இன்ச்சு எதுக்காகனா ஒரு 1/2 இன்ச்சு டாட் போட்டுருவோம், ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணுறதுக்கு கச்சா. இப்போ வந்து நெக்கு ஷேப் அதே மாதிரி அளவு ஜாயிண்டில் என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி போட்டு வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்தா சைடில் இந்த ஆம்பூல்லேருந்து இந்த ஸ்டிப் எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பார்த்துக்கணும். அதே அளவு வச்சு ஒரு கோடு போட்டு கீழே கச்சா கொஞ்சம் துணி விட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டோடைய அளவு பார்க்கணும். ஃப்ரண்ட்டு டாட் வந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பார்த்துக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி அந்த ஷோல்டர் கட் பண்ண பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சிங்கனாக்கா அந்த ஷோல்டருடைய டாட் அளவு வந்துடும். ஷோல்டர்லேருந்து எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறதுன்னு வந்துடும். இப்போ அதுக்கப்புறமா டாட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்து கோடு போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டாட் வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே தாங்க தள்ளியிருக்கணும். 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கெலாம் ஒரு 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே தான் தள்ளியிருக்கணும். இந்த கோடு அதுக்காக தான் 4 இன்ச்சு தான் இந்த கோடு. இப்போ இறக்கம் பார்த்தோம் இல்லையா, ஷோல்டர்லேருந்து டாட்டோடைய இறக்கம், அது மார்க் இங்கே வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இந்த டாட்டோடைய மார்க் வச்சுக்கலாம். டாட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்து ஸ்டிப்புக்கு மேலே அந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். கீழே கொஞ்சம் கச்சா விட்டுக்கலாம். இப்போது மெஷர்மெண்ட் பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அதை வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டால் கீழே அந்த வி ஷேப் வந்துடும். அதேமாரி அந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்சோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு கோடு போட்டுங்க. பக்கத்தில் 1/2 இன்ச்சு துணி வரத்துக்கும் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட்டோடைய ஷேப் வந்துடுச்சு. நான் வந்து லைட் கலர் டீஸில் தான் மார்க் போடுறேன். அது வந்து கொஞ்சம் வெளியே தெரியாமல் இருக்கும். ஒரு சில சமயத்தில் நம்ம உல்ட்டா சீதா அந்த துணியில் டாப் டவுன் தெரியாது, மாற்றி தைச்சிட்டா கூட ஒரு உல்ட்டா வெளியே மார்க் தெரியாமல் இருக்கும். அதனால் நான் லைட் கலர்லேயே மார்க் போட்டுக்கிறேன். இது வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும் போல் தெரியுது. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு மார்க்கிங்கே முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நிப்பாட்டி கட் பண்ணுங்கள். சைடில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் ரொம்ப பாடி பெரிய பண்ணியிருந்தால் கொஞ்சம் கிராஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கிராஸ் வச்சுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்கள். நெக்கு கிட்ட கரெக்டாக மார்க்கில் இருக்கும். கீழே முடியறதுல கொஞ்சம் மார்க் அப்படியே தள்ளி வச்சு வெட்டியிருப்பேன். ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். 1/4 ½ இன்ச்சுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எனக்கு அந்த கோடை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட் வந்துடும். இங்கே இருக்கிற அப் அண்ட் டவுனு நாச்செல்லாம் போட்டுக்கலாம். அப் அண்ட் டவுன் எதனா லைட்டாக தட்டிக்கலாம், இல்லைன்னா நாச்சு போட்டுக்கலாம். நாச்சு வந்து அளவு வந்து 1½ இன்ச்சு இந்த பக்கம், 1½ இன்ச்சு அந்த பக்கம் இருக்கணும் சென்டர்லேருந்து. இப்போ இது ஹார்மோலுக்கு நாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ஹார்மோல் கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 5 வீத்துக்குள்ளே எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க, இழுக்கும் ஜாக்கெட்டு. இப்போ வந்து எடுத்ததுன்ற அடையாளத்துக்கு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வேலை முடிஞ்சுது. இந்த பிசுறு மட்டும் லைட்டாக தட்டிக்கலாம். ஓகே, நெக்கு இந்த பிசுறு தட்டியாச்சு, ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு. இப்போது அடுத்தது என்ன வெட்டணும், பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் தான் வெட்டணும். ஸ்லீவ்ஸ்னால் ஹேண்ட்ஸ், கை வெட்ட போகிறோம். முதல்ல கைக்கு இந்த அப் அண்ட் டவுன்லாம் இருக்க ஓரத்தில் அப் அண்ட் டவுன் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் போட்டுங்க. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் ஸ்கேல் அளவு 1½ இன்ச்சு மார்க் போட்டுங்க. அது கை மடித்து எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த பிசுறு தட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பிசுறு தட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கையோடைய அளவு பார்த்து கை வெட்டிக்கலாம். எல்லாமே நம்ம ரைட் சைடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். கையாக இருந்தாலும் சரி, ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, ஃப்ரண்ட்டு டாட் எல்லாமே வந்து ரைட் சைடில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ கை கரெக்டாக இந்த கோட்டில் வச்சு கை ஓப்பனுக்கான அளவு கோடு போட்டாச்சு. அடுத்து வந்து கை உயரத்துக்கான கோடு பக்கத்தில் கச்சா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த அண்டராம் சொல்லுவாங்க இல்லையா, கையோடைய அடிப்பகுதி, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு மேலே கச்சாக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த அண்டராமுக்கு ஒரு கோடு மார்க் பண்ணல, அங்கேருந்து ஒரு கோடு போட்டுங்க. ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஒரு கோடு போட்டுங்க. போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த அளவு கரெக்டாக வச்சுட்டு ஜாக்கெட்டோடைய அந்த அண்டராமத்தில் எவ்வளோ ஒரு கோடு போட்டுக்கலாம். அதை ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம், நான் போடாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த கோட்லேருந்து இந்த கை ஓப்பன் கோட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து அந்த ரவுண்ட் அழகாக வளைச்சிங்க. ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு வலையை வளைச்சிட்டிங்கனாக்கா அந்த கச்சா இடத்துல துணி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இந்த இடத்துல மட்டும் வளைவாக நல்லா அழகாக வெட்டிக்குங்க. வெட்டியாச்சு. இப்போ இந்த சைடில் வெட்டிக்கலாம். சைட்லேயே வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இந்த நாச்சும் அந்த பாடியில் போட்டோம் இல்லையா 1½ இன்ச்சு பக்கத்தில், அங்கேயும் அந்த நாச்சும் கரெக்டாக மீட் ஆகும் தைக்கும் போது. இது வந்து சென்டர் நாச்சு போட்டுக்கோங்க. சென்டர் நாச்சு போட்டு இதை ஃப்ரண்ட்டில் கவர் தட்டி எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹேண்ட்ஸ்லேயும் கவர் தட்டி எடுக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் போடும்போது அங்கே லூஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், துணி அந்த இடத்துல தூக்கிட்டு நிற்கும். அந்த துணி நிற்காமல் இருக்குன்றதுக்காக தான் இந்த கவர் தட்டி எடுக்கிறது. கவர் தட்டி எடுத்தாச்சு. எடுத்து ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கலாம். கவர் தட்டி ஃப்ரண்ட் எதுன்னு தெரியறதுக்காக. இப்போது கை வச்சு பார்க்கும்போது லைட்டாக அந்த ஒரு 1/2 இன்ச்சு அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச்சு அப் அண்ட் டவுன் இருக்குது, டவுனாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் வரணும். முடிஞ்சுது. இப்போ அடுத்ததாக பார்த்தா ஜாக்கெட்டோடைய ஸ்டிப்பு வெட்ட போகிறோம். கீழே இந்த பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டிப், அதுதான் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு 1½ இன்ச்சுக்கு கூட மார்ஜின் போட்டுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அளவு ஜாக்கெட் எடுத்து எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அளவு ஜாக்கெட்டில் கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ரெடி எவ்வளோந்து ஒரு மார்க்கு, கொஞ்சம் கச்சா பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த பகுதியில் முடிகிற இடத்துலையும் பார்த்துங்க, சைட்லேயும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஜாயிண்ட்டில் கரெக்டாக மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு.
ஓகேங்களா? இப்போ வந்து மார்க் பண்ணதில் அழகாக லைட்டாக அந்த வி கட் பண்ணோம் இல்லையா, கீழே ஃப்ரண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி வளைச்சிக்க வேண்டியதாக லைட்டாக. அந்த வளைவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வெட்டிடாதீங்க. ஸ்ட்ரைட்டாக வெட்டினா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, போடுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. வெட்டிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அந்த வி பாயிண்ட்டில் லைட்டாக ஷேப் இருக்க மாதிரி, வி வராத வி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரவுண்டாகவும் வெட்டிங்க. வெட்டிட்டிங்கனாக்கா கரெக்டாக அந்த பாடியில் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். முக்கால்வாசி நிறைய பேர் வந்து அதை ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த இருக்கோ அந்த அளவுக்கு வெட்டினா தான் அது சரியாக இருக்கும். இப்போது ஸ்ட்ரிப்பை வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம ஒரு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து க்ளீனாக வச்சுக்கலாம். அப்போ தான் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதுங்களா அந்த ஃப்ரண்ட்டோடைய பேக்கோடைய ஃப்ரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க ஆமல் பகுதியில், அது டாட் போட்டால் உள்ளே வந்துடும். அடுத்தது ஹேண்ட்ஸு, ஸ்டிப்பு எல்லாமே ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னாக்கா, அந்த கட் பண்ண மிச்ச துணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வச்சுக்கணும்.